Well, this morning let's turn our Bibles to Ephesians chapter 5 and I'll read verse 17. எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Ephesians chapter 5 verse 17. எபேசியர் 5:17. I'll read it directly from the Amplified this morning. வாசிக்கிறேன் கேளுங்க. Do not be vague and thoughtless and foolish, but understanding firmly and grasping what the will of the Lord is. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய், சந்தேகப்படுகிறவர்களாய், உறுதி இல்லாதவர்களாய், நிச்சயமற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நிச்சயித்து கிரகிக்கிறவர்களாய் உணர்ந்து கொள்ளுங்கள். We are talking about a financial and material prosperity. பொருளாதாரம், பண விஷயத்திலே இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். And I told you there will be two things that we'll cover under this topic first. இந்த போதனையிலே இரண்டு காரியங்களை நாம் பார்ப்போம். The first thing is I will show you that it is God's will for you to prosper financially. பண விஷயத்திலே நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை முதல்ல பார்ப்போம். Then secondly I'll show you how God prospers you. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வழி, எப்படி தேவன் நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பதையும் பார்க்கலாம். But now we are looking at the first point, that prosperity is God's will for your life. முதலாவது தேவனுடைய சித்தம் நம்மை செழிக்க பண்ணுவது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். Now I told you the word prosperity means total well-being. நான் சொன்னேன் அல்லவா, செழிப்பு என்பது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலுமே நல்லா இருக்கிறது தான் அர்த்தம். Man is spirit, soul and body. பாருங்கள், மனிதனுக்கு சரீரம், ஆத்துமா, ஆவி இருக்கிறது. He has spiritual needs. அவருக்கு ஆவிக்குரிய தேவையும் இருக்கிறது. He has mental needs, physical needs. அவருக்கு ஆத்துமா தேவையும் சரீர பிரகாரமான தேவைகளும் இருக்கின்றன. Financial and material needs also. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவைகள் இருக்கின்றன. So prosperity really means total well-being. ஆகவே செழிப்பு என்று சொல்லுகிற வார்த்தையானது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செழித்திருப்பதை குறிக்கிறதா இருக்கிறது. In every way God wants you to excel in life. எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலுமே நாம் சிறந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரும் கூட. But the reason that we are concentrating upon financial and material blessing, ஆனால் இப்பொழுதோ பண விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் பற்றி பார்க்கிறோம். because I think the church is very weak in this. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே சபையிலே இதை குறித்த ஒரு அறிவில்லாமல் இருக்கின்றனர். Many of them don't believe that God wants them to be blessed financially. பண விஷயத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை கிறிஸ்தவ வட்டாரத்திலே நம்புகிறதில்லை. So that is why we are concentrating upon financial and material blessing. ஆகவே தான் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் எப்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். For many centuries the church has been deceived concerning this truth. அநேக நூற்றாண்டுகளாக இந்த ரெண்டு சத்தியத்தை குறித்து ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். They think money is wrong, money is evil, it will ruin, it will destroy, it will corrupt. எப்படி எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பணம் கெட்டது, பொல்லாதது, கெடுத்துவிடும், அவங்கள முற்றிலுமா அழித்துவிடும் என்றும். So that is why we are dealing with this aspect. ஆகவே தான் இவைகளை குறித்து விவரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். So the first thing I showed you that as a believer you should not be thoughtless, you should not be uncertain or vague concerning this truth. விசுவாசிகளாகிய நாம் இந்த குறித்த ஞான அறிவிலே உறுதி இல்லாம அலசடி பண்ணுகிறவர்களா நாம் இருக்க கூடாது. பாருங்க, you must be absolutely certain, you must be rooted, established and grounded in this truth that it is God's will for you to prosper financially and materially. பண விஷயம், பொருளாதாரம் என்ற விஷயத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்பது நாம் நிச்சயித்து அறிந்திருக்க வேண்டும் வேதாகமத்திலிருந்து. That is what Paul is saying here. அதுதான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். Because I told you when it comes to financial prosperity people are uncertain about it. ஏனென்றால் பண விஷயம் வரும்பொழுது நிச்சயமற்றவங்களா இருக்கிறாங்க தேவனை குறித்து என்ன விரும்பப்படுகிறார் என்று. But if you are a child of God you should never be uncertain about this. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தேவன் பணத்தை குறித்து இருக்கிற உங்கள் சித்தத்தை நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்திருக்க வேண்டும். Secondly I showed you the three levels of life. இரண்டாவதாக பார்த்தது மூணு வாழ்க்கையின் நிலைமைகளை குறித்து. Not enough level, the just enough level and more than enough level. மூன்று நிலைமைகள் என்ன? பற்றாக்குறையான நிலைமை, அப்புறம் போதுமானம் என்ற நிலைமை, இன்னொரு நிலைமை இருக்கிறது, அதுதான் சம்பூர்ணமான நிலை. God's will is more than enough. தேவனுடைய சித்தம் என்ன உங்களுக்கு என்று இருப்பது சம்பூர்ணமானது. God doesn't want you to live in not enough or just enough. பற்றாக்குறையிலும் போதுமான நிலையிலும் கூட நீங்க இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர் அல்ல. He wants you to always have more than enough. எப்பொழுதுமே போதுமானதுக்கும் அதிகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன். Thirdly we looked at how Paul preached the entire or the complete will of God. தேவனுடைய ஆலோசனை
யோசனையை பவுல் எப்படி எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தை தெரியப்படுத்தினார் ஜனங்களுக்கு என்று பார்த்தோம். The complete will of God means including financial and material blessings. தேவனுடைய முழு சித்தம் என்ன என்பதை அறிவித்தார் என்று சொல்லும் பொழுது அது பண விஷயத்தை குறித்தும் அவர் போதித்திருக்கிறார். Then we looked at 2 Corinthians 8:9 and 9:8 and 8:9, both those scriptures we looked at. 2 கொரிந்தியர் 8:9 9:8 இவைகளான வசனங்களையும் போதித்து பார்த்து விட்டோம். And I showed you how God's will or God's level is always abundance. தேவனுடைய சித்தம் நமக்கென்று இருப்பதும் நம்மளுடைய நிலைமை சம்பூர்ணமான நிலைமை என்ன என்பதும் பார்த்தோம். God desires that you always have more than enough abundance overflowing for every need of your life. பாருங்கள், நம்முடைய எல்லா தேவைகளிலும் நாம் நிறைந்து வழிந்தோடுகிறவர்கள் போதுமானதுக்கு மேலாய் சம்பூர்ணமாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். And finally we were looking at Galatians chapter 3 verse 13 and 14. பிற்பாடு பார்த்தோம் கலாத்தியர் 3:13-14 வசனங்கள். Where Paul says that we have been redeemed from the curse of the law. என்ன சொல்கிறார் பவுல் அங்கே? நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாகி. Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us. கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி அவர் சாபமானார் என்று. I told you the word redeem means to liberate you, to set you free, to deliver you. அதாவது மீட்கப்பட்டிருக்கிறோம், நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து. So Christ has liberated you, delivered you, set you free from the curse of the law. கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு நீங்களாக்கி கொண்டார். I told you the curse of the law can be divided into 3 categories. நான் சொன்னேன்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை 3 வகையாக பிரிக்கலாம். One is spiritual death. இன்னும் ஒரு நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஒன்று வந்து ஆவிக்குரிய Second is மரணம். sickness. இரண்டாவது வந்து வியாதி. And third is poverty. மூன்றாவது வறுமை. So God not only delivered us from spiritual death, but He also delivered us and liberated us from sickness, disease and even poverty. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்றால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மட்டுமல்லாமல் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் நம்ம மீட்டு கொண்டார் என்று அர்த்தமாகும். If you are a believer, நீங்கள் விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் sin has no dominion over you. பாவம் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. Satan has no dominion over you. வியாதி உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியாது. Sickness and disease has no dominion over you. வியாதி நோய்கள் உங்களை ஆட்கொள்ள முடியாது. Poverty also cannot dominate you and keep you down and தரித்திரமும் உங்களுக்கு ஆட்கொள்ள முடியாது. You have been liberated from the power of poverty, from poverty dominating your life. தரித்திரம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதே, அந்த வல்லமையிலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். How? எப்படி? By Jesus becoming a curse for us. நமக்காக கிறிஸ்து சாபமானதினாலே நாம் மீட்கப்பட்டோம். Talking about what Jesus has accomplished on the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பதை குறிப்பிடுகிறது. See, this is what the church fails to teach people today. இதுதானே சபையானது இன்னைக்கு தோல்வி கண்டடைந்திருக்கிறது பிரசங்கிக்க. They don't have a revelation of what Jesus accomplished for mankind through the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக என்ன செய்து முடித்தார் என்கிற அறிவு இல்லையே, வெளிப்பாடு இல்லையே. That is the most important truth that the church needs to know. சபை அறிய வேண்டிய முக்கியமான சத்தியம் அல்லவா அங்க நிறைந்திருக்கிறது. So in verse 14 he says, ஆகவேதான் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், He became a curse அவர் சாபமானது மட்டுமல்லாமல் so that we may inherit the blessings of Abraham, that the blessings of Abraham might come upon the Gentiles in Christ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் அப்படி ஆயிற்று. So God's desire and God's will for you and me is that as believers today we inherit the blessings of Abraham. இன்னைக்கு தேவனுடைய சித்தம் விருப்பம் என்ன என்றால் விசுவாசிகளாகிய நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதுதான். That's why I showed you the blessings of Abraham. ஆகவேதான் உங்களுக்கு காண்பித்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு. He was blessed in several ways. ஆபிரகாம் अनेक காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானே. But we were looking concerning the financial and the material part. ஆனால் இப்பொழுது நாம் ஆபிரகாமுடைய பண விஷயத்தையும் பொருளாதாரத்திலும் இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பார்த்து கொண்டு வருகிறோம். And I showed you how God blessed Abraham with abundance. எப்படி தேவனானவர் சம்பூர்ணத்தினால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். God blessed him with so much that the earth could not bear his blessing. தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் தெரியுங்களா ஆபிரகாமை?
இந்த பூமிக்கு அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் பாரமாயிற்று என்று இருக்கிறது. Then I showed you how the blessing of Abraham came upon Isaac. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு மேலும் வந்தது. In the midst of a famine, we see these people of God prospering abundantly. பஞ்சத்தின் மத்தியிலே இந்த ஜனங்கள் செழிக்கிறார்களே. In famine he sowed. பஞ்சத்தின் மத்தியிலே அவன் விதைத்தான். The Bible says he reaped 100-fold. வேதம் சொல்கிறது அவன் 100 மடங்கு அறுவடை அறுத்தான் என்று. If you put it in today's words, I would say he had 100% or 100-fold profit. இன்றைக்கு இருக்கிற வார்த்தையில சொல்லணும்னா 100 மடங்கு profit அவனுக்கு கிடைச்சது, லாபம் கிடைச்சது அவன் போட்டதுல. Now in business, if you make 100% profit, that's very good. வியாபாரம் செய்றீங்க, அதுல 100 மடங்கு 100% உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அது பெரிய காரியம் இல்லவா? That is exactly how God blessed Isaac in the midst of a famine we are talking about. அதுதான் ஈசாக்குக்கு தேவன் பண்ணார், அதுதான் நாம் பார்த்தோம். Okay, today I want to show you another character, a very interesting character. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆளை பத்தி பார்க்கலாம். Today we are going to look at the story of Jacob, Isaac and Jacob. ஏசா யாக்கோபு இந்த இருவர்களுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். Very interesting story there. அங்க ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள் நடந்திருக்கின்றன. And I want to show you some very wonderful and important truth from that incident. அந்த சம்பவத்திலிருந்து ஒரு உண்மையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். Today I want to show you and from the scripture that since God's will is prosperity and abundance for you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சித்தம் என்பது சம்பூர்ணமாய் இருக்கிறதுனாலே, see, since it is God's will, since God desires you to be blessed with abundance and prosperity, தேவனுடைய சித்தம் நாம் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பதனாலே தான், then I want to show you that you should not settle for anything less than God's best for your life. ஆகவே தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய சிறந்ததுக்கும் சம்பூர்ணத்துக்கும் குறைவா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதே போதும்னு இருக்காதீங்க. As parents, you must learn to believe for God's best, not only for you but also for your children. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதுமே எப்படி விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய சிறந்ததையே எப்பொழுதும் நாட வேண்டும். And also teach your children from a very young age how to believe in God's best and don't settle for anything less than God's best. அதுவும் இல்லாம பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும், தேவனுடைய சிறந்ததை தவிர வேற எதுக்கும் நீ ஓகே சொல்லிட்டு வாழ வேண்டாம்னு. See, we are always sometimes we compromise in many things. பாருங்க, நாம என்ன பண்றோம், அநேக காரியத்திலே சரின்னு ஒத்து போயிடுறோம். Compromising is okay in certain things. சில காரியத்துல ஒத்து போறது சரிதான். But when it comes to this, there's no compromise. You should not compromise. இந்த விஷயத்துல அதுவும் நம்ம ஒத்து போக கூடாது, சரின்னு இருந்திர கூடாது. You should not be satisfied with what you have, but you need to desire God's best for you. உங்களுக்கு இருக்கிறதே போதும்னு அப்படி இருந்துறாதீங்க. எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நாடி சிறந்ததை நோக்கி போக வேண்டும். So don't settle for anything less. ஆகவே தேவன் வைத்ததுக்கு குறைச்சலா எதுக்கும் சரி போதும்னுடாதீங்க. My question is, why should I settle for something less when God wants more for me? தேவன் எனக்கு நிறைய வச்சிருக்கும் பொழுது நானே இது இருக்கிறதே போதும்னு இருக்கணும் நானு. He is more wiser than me. என்னை விட அவர் அளவா ஞானவான். So he says, I know very well you need more in life. அவரே சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இது இருக்குது போதாது, இன்னும் வேணும்னு நான் சொல்றேன்றாரு. So if God wants me to have more, then why should I settle for something less? அவரே எனக்கு அதிகமாய் வேண்டும்னு இருக்கும் பொழுது நான் ஏன் சரி இருக்கிறதே போதும்னு சொல்லணும்? So as parents, you need to believe for God's best. ஆகவே பெற்றோர்களாகிய நாம் சிறந்ததை சம்பூர்ணத்தை விரும்பி நாட வேண்டும். Don't be satisfied with the second best. அது இரண்டாவது தரமானதை சரி போதும்னு இருக்க கூடாது. Even teach your children how to trust God and believe God for the best in life. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி வாழ்க்கையிலே சிறந்ததை தேடி நாடி போக வேண்டும் என்று. See, little while ago I told you that God gives a divine command in bringing up children. சொன்னேனா இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பெற்றோருக்கு தெய்வீக கடமை ஒன்று இருக்கிறது, பொறுப்பு இருக்குது. To bring up children for His purposes and His plans. அவருடைய நோக்கத்துக்கென்றும் அவருடைய திட்டத்துக்கென்றும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று. Now, even in the Christian world, I see sometimes parents, this is what they do to the children. கிறிஸ்தவ வட்டாரத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதுதான் செய்றார்கள் பாருங்க. Sometimes children are very smart. பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. You take them to the shop and you want to buy them a dress. ஒரு Dress வாங்க வேணும்னா பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க கடைக்கு. They choose the costly one. அவங்க எப்பொழுதும்
விலை ஜாஸ்தியா இருக்கிறது தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. They look at the dress there and they don't know the price, but they choose the costliest one always. அங்க கடையில போயிட்டு இருக்குறதுலயே நல்லா இருக்கிறத பார்த்து கேட்பாங்க, விலைய கூட பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா அதுதான் சிறந்தது வேணும்னுவாங்க. But then what we parents do? நாம் என்ன செய்வோம் பெற்றோர்களாகிய நாம்? Well, we give them a whole lecture. அங்க ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுப்போம் We tell பிள்ளைகளுக்கு. them, you don't know that your father is poor, your mother is poor. உனக்கு தெரியாதா அம்மா ஏல அப்பா கிட்ட பணம்லாம் கிடையாது. We cannot afford it. நாமளுக்குலாம் அதெல்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு We முடியாது. can't pay such a high price for a dress like that. இந்த மாதிரி விலை உயர்ந்த Dress வாங்குறதுக்கு நமக்கு வசதி இருக்குதா? Besides all this, you are too small. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப சின்ன பையன். You can only use it 1 or 2 months and afterwards we'll have to throw it away. நீ இப்போ வளர்ந்துட்டு வர கொஞ்ச நேரத்துல அது பத்தாம போய்டும். இப்போ எதுக்கு? We cannot go to shops like this or malls like this and buy. There's a separate place for us to buy. அதுவும் இல்லாம பெரிய பெரிய மால் அந்த மாதிரிலாம் இடத்துக்கு போறது இல்ல. நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கடை வீதிக்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம். Somebody was telling me there's a place, everywhere there are places called the poor man's shopping centers. ஒருத்தங்க சொன்னாங்க பாருங்க, எல்லா ஊருக்கும் போனா ஏழைங்க வீதின்னு ஒன்னு இருக்குதுங்க, கடை வீதின்னுவாங்க. I mean, the little child looks at our nice dress and wants it. The price is heavy. We give the whole lecture to the child. குழந்தை ஒரு Dress காசியா இருக்க Dress பார்த்துட்டு விலை கூட பார்க்காம அழகா இருக்கு வேணும்னா நம்ம ஒரு பெரிய பாடம் எடுத்துறோம். Now I understand that sometimes you may not afford it. I'm not denying all those facts. நான் ஒரு காரியத்தை ஒத்துக்கிறேன். ஒரு வேளை இப்ப கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம். That is why I'm teaching you these truths. அதுக்காக தானே இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். See, you cannot afford it. You may not be able to afford it. நீங்க ஒருவேளை காசு கொடுத்து அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம் இப்ப கூட. But then you need to understand as a parent that you have an heavenly Father who can afford it. ஆனால் உங்களுக்கு பெற்றோர்களாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, அவர் கொடுக்கிறவர் என்று. He always desires the best for his children. அவருடைய பிள்ளைக்கு அவர் எப்போதுமே சிறந்ததை விரும்புகிறவர். Price does not matter to him. அவருக்கு விலை ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. Because to him you are of more value than all those things. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் காட்டிலும் நீங்க தான் விலையேற பெற்றவர்கள். See, this is what we forget. அதனால நாம மறந்துறோம். Our minds are always focused upon our limitations. எப்ப பார்த்தாலும் நமக்கு மனக்கண்கள் நம்மை சுத்தியே இருக்குது. One preacher said it. நடக்கும்போது இப்படியே பத்தங்க வந்து போறோம். ஒரு பிரசங்கியாரே சொன்னார் பாருங்க, இப்படி தான் நம்ம நடக்கறோம்னு. 100 வருஷம் இப்படி தான் நடக்கறோம் வாழ்க்கையில. 100 வருஷம் வாழ்ந்தாலும் அப்படி தான். Stop looking down, my friend. கீழ பார்க்கறதை நிறுத்துங்கள் நண்பர்களே. Stop even looking like this. நேரா பார்க்க மேல பார்க்க கத்துக்கொள்ளுங்கள். Now and again take a look up. அப்பப்ப மேல கொஞ்சம் அண்ணாந்தும் பாருங்க. Why? ஏன்? That will remind you about your heavenly Father. உங்களை பரமபிதாவை ஞாபகப்படுத்தும். God taught Abraham this lesson. இந்த பாடத்தை ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார் தேவன். When God promised Abraham abundance of blessings, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண பொழுது he was living in the tent. அப்பொழுது கூடாரத்திலே வாழ்ந்தவர். So living in the tent, all you see is the ground only. பாருங்க, டென்ட்க்குள்ள வசிச்சா எப்போதுமே தலை கீழ தான் இருக்கும். So he was asking God, you said you will bless me, but where no blessing? என்ன சொன்னார் ஆபிரகாம்? தேவனே ஆசீர்வதிக்கிறேன், நீங்களே எங்க ஆசீர்வாதம் காணாமேன்னு கேட்டாரு. Abraham is just looking down below. He is looking here, nothing is happening. இங்க தான் கீழே பார்த்துட்டு இருந்தாரு, ஒண்ணும் நடக்கலையேன்னு வர. You know what God said? தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? Come out of your tent. கூடாரத்தை விட்டு வெளியில வானார். Look at the stars in the sky. அண்ணாந்து மேல பார் வானத்தின் நட்சத்திரத்தை. Look up, he said. மேல பாருனாரு. Why God told him to look up? ஏன் மேல பாரு என்று சொன்னார்? So that every time he has a doubt, he will look up and he will remember God. He will know his heavenly Father. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகம் வரும்போதெல்லாம் மேல பார்க்கணும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டும். So I tell people, stop looking at your income and your limitations. ஆகவே தான் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய எல்லையையும் நோக்காதிருங்கள். The greatest Christian teaching today is budget family. இன்னைக்கு பெரிய பிரசங்கம் நடத்துறாங்க பாருங்க, பட்ஜெட்டுக்குள்ள எப்படி குடும்பத்தை நடத்தணும் இருக்கிற வருமானத்துக்குள்ளன்னு. One time I attended a finance seminar. ஒரு பண விஷயத்தை குறித்து போதிக்கிற ஒரு செமினாருக்கு And போயிருந்தேன். this is what they are teaching, that how to live within your budget. அவங்க கருத்தரங்குல சொல்லி கொடுக்கறாங்க, உங்க வருமான பட்ஜெட்டுக்குள்ள எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு. That even an ungodly person will teach you. அந்த விஷயத்தை தேவனற்றவனே சொல்லி கொடுத்துருவானே. Worldly people are much more smarter than you and me to live within your budget. பாருங்க, பட்ஜெட்டுக்குள்ள
நல்லா வாழ்றத பத்தி வருகிற விஷயத்துல கடவுள் இல்லாதவங்க நல்லா சிறந்தவங்களாக வருவாங்க. We don't serve a budget God, my friend. நாம வந்து பட்ஜெட் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம சேவிக்கிறோம். We serve a God of abundance, unlimited. சம்பூர்ணத்தின் எல்லைக்கு மேலான தேவனை அல்லவா நாம் சேவிக்கிறோம். See, that is why we need to understand these things. ஆகவே தான் இந்த காரியங்களை நாம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். As parents, you must learn how to trust and believe for God's best in your life. பெற்றோர்களாகிய நாம் தேவனுடைய சிறந்ததை வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்து வாழ வேண்டும். God has blessed you with children. தேவன் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். You think God will not provide you to meet those the needs of the child? அப்படி இருக்கும் பொழுது தேவன் குழந்தையோட தேவையை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? I tell you, my friend, if he has given you a child, he will bless you with abundance to provide and give the best for that child. குழந்தையை உங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார் என்றால் அந்த குழந்தைக்கு வேண்டிய சிறந்ததை அருள உங்களை ஆசீர்வதித்திருப்பார். So look beyond your finances, look beyond your income. ஆகவே உங்களுடைய பண விஷயத்தை தாண்டி சிந்தியுங்கள். உங்களுடைய சம்பளத்தை வருமானத்துக்கு தாண்டி எண்ணுங்கள். Don't just live on your budget and your income. உங்களுடைய வருமானத்துக்குள்ளேயே வாழணும், பட்ஜெட்டுக்குள்ளேயே நினைக்காதீங்க. I tell you, if you live within your budget, நான் சொல்லுகிறேன் பாருங்க, உங்க வருமான பட்ஜெட்டுக்குள்ளேயே நான் கணக்கு போட்டு வாழணும்னா you'll never be able to live like that. அப்படி வாழவே முடியாது. Because you'll put all the budget எவ்வளவுதான் பட்ஜெட் எழுதினாலும் and it will look as if the amount is correct. எல்லாம் பாத்தீங்கன்னா வருமானம் எல்லாம் சரியாவே இருக்கிற போயிருந்த மாதிரி ஆயிடும். But then you will get an unexpected bill. அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் அங்க செலவு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? பட்ஜெட்டுக்கு மேல போயிடுச்சு, என்ன பண்றது? யார்கிட்ட கடன் வாங்கலாம்? It goes beyond your budget. Then you wonder, where can I go and borrow? திடீர்னு உங்க செலவு அந்த மாசம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா எங்க போய் வாங்குறது, என்ன பண்றதுன்னு போகுமே. So don't live on your budget. ஆகவே தான் சொல்றோம், உங்க வருமானத்துக்கு கீழ பிளான் பண்ணி வாழாதீங்க. Don't live a limited life. அது எல்லைக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை சிந்தியாதீர்கள். That is why I am teaching you how to trust God, believe God for God's best in your life. ஆகவே நான் எப்படி தேவனை நம்பி விசுவாசித்து அவரை நம்பி வாழ்க்கை நடத்துவது என்பதை போதிக்கிறேன். God is our heavenly Father, my friend. தேவன் நம் தேவன் பரமபிதா நமக்கு. He is the King of kings and Lord of lords. அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமானவர். And that is how he wants you and me to live in this earth. அப்படியாக தான் நாம வாழ வேண்டும் பூமியிலே என்று விரும்புகிறவரும். So don't settle for anything less than what God has to offer you. ஆகவே தேவன் சிறந்ததை கொடுக்கிறதுக்கு கீழ எதுவும் போதும்னு வாழ்ந்துடாதீங்க. So God desires abundance. God is offering you abundance and overflowing. Don't settle for anything less than that. தேவனே உங்களுக்கு அருளுகிறார் சம்பூரணம், நிறைவு, பரிபூரணம். அதுக்கு கீழ போத்து போகாதீங்க. Start with me to Malachi chapter 1. மல்கியா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி பாப்போம். Malachi chapter 1. மல்கியா 1ஆம் அதிகாரம். And I'll read verse 1 and 2. 1-2 வசனம். மல்கியா 1:1-2. Malachi chapter 1 verse 1 and 2. The burden of the word of the Lord to Israel by Malachi. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். I have loved you, says the Lord. Yet you say, in what way have you loved us? Was not Isaac Jacob's brother, says the Lord. Yet Jacob I have loved, but Isaac I have hated. I'll just stay with that. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். Here God is speaking to the nation of Israel. இங்கே தேவனானவர் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு சொல்லுகிறார். Who are the descendants of Jacob. யாக்கோபினுடைய சந்ததியாருக்கு பேசுகிறார். And this is what God is speaking here. இங்கே இதுதான் சொல்கிறார் பாருங்க. This is what God is saying to the and speaking to the nation of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தேவனே சொல்லுகிறார் காரியங்களை. He is saying, was not Isaac Jacob's brother, yet I have loved Jacob and hate Esau. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ?
ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். Now when you read verses like that, many people think that God is a God of partiality. இப்படிப்பட்ட வசனத்தை படிக்கும் பொழுது ஜனங்க யோசிப்பாங்க, தேவன் என்ன பட்சபாதம் உள்ளவரோ என்று. He loves some people, he hates some people. சில பேர் அவர் நேசிக்கிறாராக்கும், சில பேர் அவர் ஏற்கனவே வெறுக்கிறாராக்கும். He wants some people to be rich and some people to be poor. சில பேர் ஐஸ்வர்யனாக விரும்புகிறார், சில பேர் தரித்திரத்தில் இருக்கவும் விரும்புகிறார் என்று. I'll show you some scriptures also about that in as we further at the scene. நான் அந்த மாதிரி வசனத்தையும் எடுத்து உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். Some people say God has created some rich and some poor. தேவனானவர் சிலரை தரித்திரராகவே சிருஷ்டித்திருக்கிறார், சிலரை ஐஸ்வர்யனாகவே சிருஷ்டித்திருக்கிறார் என்றும். So you need to understand what is being said here, what has been spoken here. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும் சரியாக. So God is speaking to the nation of Israel, who are the descendants of Jacob. யாக்கோபு சந்ததியாருக்கு சொல்லுகிறார். And this is what he's saying. He's saying, Isaac I have hated and Jacob I have loved. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். Now that is all is revealed here. அது இங்கே அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறது. As you turn to Romans chapter 9. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே திருப்பி பார்ப்போம் என்றால், here Paul gives us some further information about this story and these two brothers. இந்த இரண்டு சகோதரருடைய வரலாறை குறித்து அந்த கதையை பத்தி விவரமா பேசுறார் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில். Romans chapter 9 verse 10 to 13. அதுல 9ஆம் அதிகாரம் 10ல இருந்து பார்க்கலாம். Romans chapter 9 verses 10 to 13. 10ல இருந்து 13 வரைக்கும். And not only this, but when Rebekah also had conceived by one man, even by our father Isaac, for the children not yet being born, nor having done any good or evil, that the purpose of God and according to the election might stand, not of works but of him who calls. பாருங்கள் 10ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு. And as it is written, it says here in verse 13, and as it is written, Jacob I have loved, but Isaac I have hated. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. Now as we read Romans chapter 9 verse 10 to 13, we get a further revelation about Isaac and Jacob here. யாக்கோபு ஏசா பத்தி இன்னும் ஒரு வெளிப்பாடு இங்கே ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது. Paul comments upon this and he gives us some further insights in this. இன்னும் பவுல் அதை குறித்து வெளிப்பாட்டை கொடுக்கிறார். So the first thing that Paul says here is, both of them are brothers, twin brothers. இவங்க ரெண்டு பேரையும் ஏசாவும் யாக்கோபும் ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள். They are twins there. ட்வின்ஸா பிறந்திருக்காங்க. And they were born of the same mother. They have the same mother. அவங்களுக்கு ஒரே அம்மா, ஒரே நேரத்துல பிறந்தவங்க. They were born of the same father. அது இல்லாம அதே ஒரே அப்பாக்கு ஈசாக்குக்கு பிறந்தாங்க. But then he says, but Jacob was preferred over Isaac. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபை சிநேகித்தேன், அதாவது தேவனானவர் யாக்கோபை முன்னாலே தெரிந்து கொண்டார் என்று. They are brothers, they are twins, born of the same mother, same father. ஒரே அப்பாக்கு ஒரே அம்மாக்கு ட்வின்ஸா ஒரே நேரத்துல பிறந்த பிள்ளைகள். But then Paul says there that God loved Jacob or preferred Jacob over Isaac. பாருங்க, ஏசாவை காட்டிலும் தேவனானவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு உண்மையில் சிநேகித்தார் என்று. And then Paul says something there, even before they were born and before they could do any good or evil. ஆனால் இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, 11ஆம் வசனம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலே தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டாரே. That means before Jacob could be born and before Isaac had been born, யாக்கோபு ஏசா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொண்டாரே. God is speaking to the nation of Israel and he says, Isaac I have hated and Jacob I love. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன் என்று. Now they are not yet born, not yet done anything good or bad, not to say that he is evil and he is good. இன்னும் ஏசாவும் யாக்கோவும் பிறக்கவே இல்ல, அவங்க இன்னும் நல்லது கெட்டது செய்யவும் இல்ல. அதுக்குள்ளே தேவன் சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன். That is what Paul says. Before they are born, before they can do any good or bad, God says, I love Jacob
and Isaac I have waited. அதுதான் பவுல் சொல்லுகிறார் இங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் சொல்லிட்டாரு, நான் ஒருத்தனை நேசிக்கிறேன் ஒருத்தனை வெறுக்கிறேன்னு. So this arises, this probes us to two questions. இங்க ரெண்டு கேள்வி வருது பாருங்க இந்த மாதிரி எழுதுனதுனாலே. Because of the statement that is mentioned here. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தின் நிமித்தம் இந்த ரெண்டு கேள்வி எழும்புது. Two questions arises here. ரெண்டு கேள்வி. First is, what did God see in Jacob that he appreciated or approved in Jacob? தேவன் யாக்கோபிலே என்னத்தை கண்டார், என்ன சிறந்ததை கண்டார் அவனிடத்துல? What did God see? See, they were not yet born, not yet done anything good or bad. So what did God see in Jacob even before he could be born and before he could do any good thing, that God approved of Jacob over Esau? பாருங்க, யாக்கோபு இன்னும் பிறக்கவும் இல்ல, அதுக்கு முன்னே தேவன் அவனிடத்துல என்னத்தை நல்லது கண்டாரு, அன்பு கூர்ந்தாரு, அவனை தெரிந்து கொள்ள ஏசாவை காட்டிலும். Second question is, what did God see in Isaac that he disapproved him? இன்னொரு கேள்வி என்னன்னா, என்னத்தை கண்டாரு ஏசாவினிடத்துல அவனை வெறுக்கிறதுக்கு? So on what basis God says, well, I love Jacob and I hated Esau? தேவன் ஒரு காரியத்தை சொன்னாரே, நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன், எதை அடிப்படையாக கொண்டு சொன்னார்? Now when we look at these two verses, it's little confusing. How can God make a statement like that? இந்த மாதிரி வசனத்தை படிச்சுனே எப்படி இப்படியாக வார்த்தை தேவன் சொல்லலாமா, பாவமாச்சேன்னு. But one thing you need to understand about God, that he is all knowing. ஒரு காரியத்தை நாம் தேவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும், என்னவென்றால் நம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் முன்னோக்கி. He knows the end even before the beginning. இன்னும் சொல்ல போனா முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவர் நம் தேவன். Understand, he doesn't start something and then scratches his head and worries how to finish it. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டு தலை சொஞ்சிட்டு ஐயோ எப்படி முடிக்கலாமோ என்று முடிக்கிறவர் அல்ல நம் தேவனானவர். Before he can ever start something, he always thinks about the end. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அதனுடைய முடிவை அறிந்திருக்கிறவர் நம் தேவன். So God is not like you and me. தேவனானவர் உங்களைப் போலும் நம்மைப் போலும் கிடையாது. He is all knowing. அவர் எல்லாம் அறிந்த ஞானி. Even before they could be born, even before they could do anything good or bad, he knows about them and he knows how each one will live. ஆகவே குழந்தைங்க பிறந்து கடைசில எப்படி இருப்பாங்க, நல்லவங்க இவன் கெட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்ததினாலே இப்படி சொன்னார். Okay, but let me just sketch these two characters for you today. இந்த ரெண்டு பேரையும் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். About Isaac and Jacob. ஏசாவை பத்தி யாக்கோபு பத்தி. As you read the stories in Genesis, I'm not going to go there, I'm just going to quote it. ஆதியாகமத்தில் அவங்க சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. Isaac is the father's pet. ஏசா மூத்த பையன், அவன் அப்பாவோட செல்லம். He's a good person. அவன் நல்லவன் தான். He's a very strong person. ரொம்ப பலசாலி. Very active and manly. ரொம்ப சுறுசுறுப்பா ஆண்மலை போல வேலை செய்யற ஆளு. He was a hunter. அவர் வேட்டையாடுற ஆளு. And besides all this, he did no one any harm. அதுவும் இல்லாம அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவன். He never did anyone any harm. எந்த ஒரு ஆளுக்கும் எந்த ஒரு தீங்கு நினைச்சது செஞ்சது கிடையாது. So he was a father's pet. He was strong. He was active, manly. He was a hunter. ஆகவே அவன் அப்பா செல்லம், நல்லா வேலை செய்யறவன், சுறுசுறுப்பா வேட்டையாடி ஆம்பளை போல் நல்ல பலசாலி. He did not do anybody any harm. யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது கிடையாது. But on the other hand, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா, you will see here that Jacob was the mother's pet. யாக்கோபு அம்மா செல்லம். He was shrewd. He was determined. அவன் ரொம்ப shrewd and determined. அவன் ரொம்ப கெட்டவன்னு சொல்லிக்கோங்களேன். He was cunning. He was a cheater. அவன் எத்தன் ஏமாத்துக்காரன். He was a deceiver. அவன் வஞ்சிக்கிறவன். Now most of you, even I, when you look at both these characters, naturally all of us will look at Isaac and say he's a better person. ஆகவே இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் நாம பார்த்துட்டோம்னா யார் நல்லவங்கன்னு யார் கெட்டவங்கன்னு சொல்லுவோம். Because he did not do anyone harm. பாருங்க, ஏசா ஒருத்தருக்கு தீங்கு செய்யாதவன். He was a father's pet. He was strong. He was active. He was a hunter. But he didn't do any harm to anyone. ஏசா காரியத்தை பார்த்தோம்னா அப்பா செல்லம், சுறுசுறுப்பானவன், நல்ல வேட்டையாடி நல்ல சம்பாதிக்கிற ஆளு, ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாத ஆளு. But when you look at Jacob, ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா, he's cunning, he's a cheater, he's a deceiver. அவன் பொல்லாதவன், எத்தன் ஏமாத்துக்காரன். He always got the best of a bargain. Best of a bargain.
எல்லாம் பேரம் பேசுறதுல ரொம்ப சிறந்தவன் அவன். You know how he cheated his brother, he deceived his father. பேரம் பேசி எல்லாம் பண்ணி எப்படி அப்பாவையும் சகோதரனையும் ஏமாத்தி இருக்கான் தெரியும் இல்லையா? But the thing is, God looks at both of them and God says, Jacob I have loved and Isaac I have hated. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தேவன் சொல்கிறார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். Now you and me, we will say Isaac is a good person, but Jacob is a cunning fellow, he is a cheat, he is a deceiver. ஆனா நீங்களும் நானும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் என்ன சொல்லுவோம்? ஏசா ரொம்ப நல்லவன், யாக்கோபு கெட்ட பொல்லாதவன். But God is saying just the opposite of what you and me will say. நாம சொல்றதை காட்டிலும் எதிர்ப்பதமா தேவன் சொல்றாரு பாருங்க. God loves Jacob and he hated Esau. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்கிறார். I want to show you something here. இங்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். See, God sees things differently, not like how you and me see things. பாருங்க, தேவனானவர் காரியங்களை வித்தியாசமா பார்க்கிறவர், நம்மை போல பார்க்கிறவர் அல்ல. That is why we need to learn how to see things as God sees it. ஆகவே தான் நாமளும் எப்படி இருக்கணும்னா தேவன் பார்க்கிற மாதிரி காரியத்தை நாமும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். Understand, we always look at the outward, we are impressed by the outward, we are impressed by all these things, but God is different. He is not impressed by just the outward. நாம என்ன செய்றோம்? வெளிப்படையா இருக்கிற காரியத்தையும் தோற்றத்தையும் செய்கையும் வச்சே நம்ம பேசுறோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. He sees the heart of the person. He sees the inside of the person. தேவன் பார்க்கும் பொழுது ஒருத்தரே உள்ளத்திலே அவருடைய ஆழ்தன்மையை பார்க்கிறார். You remember the incident when David was needed to be anointed as a king when he was a shepherd boy? ஞாபகம் இருக்கிறதுங்களா உங்களுக்கு? தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறார். So the person goes to anoint him as king there. சாமுவேல் போறாரு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணனும்னு. And he has many brothers. தாவீதுக்கு अनेक அண்ணன்ங்க இருந்தாங்க. And as you go and read the incident at home, அது வீட்ல போய் படிச்சு பாருங்க அவங்கள பத்தி. he sees the first one coming and he thinks this is the person that God wants to anoint as king. மூத்த அண்ணன் போனா ஒன்னியும் அவங்க வீட்டாங்களா நினைச்சாங்க இவரதான் அபிஷேகம் பண்ண போகிறார் ராஜாவாக என்று. Because he had all the qualities, he had the height, the good looks and everything to be a king. ஏன்னா மூத்த அண்ணனுக்கு ராஜாவாகிற தகுதி எல்லாமே இருந்தது. நல்ல உயரம், பலசாலி, போர் வீரன். And he says, surely this must be the Lord's anointed one. ஆகவே எல்லாரும் நினைச்சாங்க இவன் தான் கண்டிப்பா ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ண போறாருன்னு. But God says, no, not him. தேவன் சொல்றாரு இவன் இல்ல, போ சொல்லிட்டு. Rest of the brothers passed. அதே மாதிரி எல்லா சகோதரர்களும் சாமுவேலுக்கு முன்பாக போனாங்க. None of all of them. தேவன் ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்கல. Then he asked, is there anyone else? அப்ப கேக்குறாரு தீர்க்கதரிசி, இன்னும் யாராவது இருக்காங்களா உன் பிள்ளைங்கன்னு? Yeah, one more little boy, he's a shepherd taking care of the sheep. அவங்க அப்பா ஆமாங்க இன்னொரு பையன் இருக்கான், சின்ன பையங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னாரு. He says, I will not go until you bring him here. அவனை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் நோர மாட்டேன்ட்டாரு. The moment David comes there, தாவீது வந்தான். God speaks to the prophet and says, he is the man, anoint him to be the தேவன் king. தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னாரு, இந்த மனிதனை தான் நான் தெரிந்து கொண்டேன் இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாவாக. You and me see things in a different way, but God sees it in another way. நீங்களும் நானும் வித்தியாசமா பார்ப்போம், ஆனா தேவனோ காரியங்களை வேற மாதிரி கண்ணோக்கி பார்க்கிறார். So we need to learn how to see things as God sees it. ஆகவே நாம் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். So here on the surface level, when you read this story, it will look as if Isaac is a much better person and we'll all vote for him only. ஆகவே இந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது மேலோட்டமா படிச்சு பார்த்தோம்னா ஏசாவை தான் ரொம்ப நல்லவன் சொல்லுவோம். We will all say he's a good person. ஏசா தான் ரொம்ப நல்ல ஆளுன்னுவோம். But God says, I hate him, I love Jacob. ஆனா தேவனே சொல்றான், நான் அவனை வெறுக்கிறேன், நான் யாக்கோபை தான் நான் நேசிக்கிறேன். So God prefers Jacob over Esau. ஆகவே ஏசாவை காட்டிலும் தேவன் யாக்கோபை சிறந்தவனாக தேர்ந்தெடுத்தார். Now my question is, why God prefers Jacob more than Esau? What is the reason? Why God, does like this? இப்போ ஒரு கேள்வி, ஏன் தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை மேல தேர்ந்தெடுக்கணும்? Well, turn with me to Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். Hebrews chapter 12. 12ஆம் அதிகாரம். எபிரேயர். And I'll read from verse 15 to 17. 15 லிருந்து 17 வரைக்கும் படிங்க. Where we have further light upon these two characters. இந்த ரெண்டு பேரை குறித்து இன்னும் ஒரு வெளிப்பாடு. So Hebrews chapter 12 verse 15 to 17. Looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness
springing up and causing trouble, and by this many become defiled. Lest there be any fornicator or profane person like Isaac, who was for one morsel of food sold his birthright. பாருங்க 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். For you know that afterwards when he wanted to inherit the blessings, he was rejected, for he found no place of repentance, though he sought it diligently with tears. 17ஆம் வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். Now Hebrews chapter 12 verse 15 to 17 sheds us further light upon the character of Esau. 15 ல இருந்து 17 வரைக்கும் ஏசாவை பத்தி என்ன விளக்குகிறது பாருங்கள். It gives us a very clear idea or a picture of why God preferred Jacob over Esau. ஏன் ஏசாவை காட்டிலும் யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை இன்னும் விளக்கமா சொல்லுகிறது. See, in verse 15 it says there, looking carefully lest anyone fall short of the grace of God. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். It says looking carefully lest anyone fall short of the grace of God. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். And then it talks about how any root of bitterness will grow up in you. அப்புறம் சொல்றார் பாருங்க, எந்த ஒரு கசப்பு அப்படியே முளைக்க கூடாது உங்ககிட்ட. What is he talking about? He's saying be careful that anyone fall short of the grace of God. என்ன சொல்லுகிறார்? ஜாக்கிரதையா இருங்க, யாரும் தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது. Grace means unmerited favor. கிருபைனா என்ன தெரியுங்களா? தகுதி இல்லாத போது தேவனிடத்திலிருந்து பெறுகிற இரக்கம். And then he goes on to talk about Isaac there. ஏசா பத்தி திருப்பி சொல்றார் பாருங்க. In verse 16, 16ஆம் வசனத்துல see how Isaac is described. அவனை பத்தி என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. Because when we read about him in Genesis, we think he is a very good person. ஆதியாகமத்துல அவனை பத்தி படிக்கும்போது ரொம்ப நல்ல ஆளு மாதிரி படிப்போம். Here it says that lest there be any fornicator or profane person like Esau. 16ஆம் வசனத்துல எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஏசா பத்தி ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திரனை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Lest there be any fornicator or profane person like Esau. வேசிக்கல்லனாகவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு ஏசாவை போல. He is mentioned as a fornicator and a profane person. Profane person means godless person who does not have God in his life. That's how it's described. ஏசாவை பத்தி சொல்லும் பொழுது சீர்கெட்டவன் என்று சொல்கிறதே, தேவனை அற்றவன், தேவனுக்கு இடம் இல்லாதவன் என்று சொல்கிறது அந்த சீர்கெட்டவன் என்ற வார்த்தை. In other words, this is what God found in Isaac. இதுதான் ஏசாவிலே தேவன் கண்ட காரியம். See, Isaac was indifferent concerning what God had to offer him, the grace of God. தேவனுடைய கிருபை அழுகிறதே, அதை குறித்து பொறுப்பில்லாதவனாய் இருந்தான். That is why it talks about how he sold his birthright for just a soup, a bowl of soup he sold his birthright. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்குது, சேஷ்டபுத்திர பாகரத்தை ஒரு கஞ்சி கூழுக்காக வித்து போட்டவன் அவன். The incident is here. That means he despised the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டான், உதறி போட்டான். See, God was the one who blesses you with abundance. பாருங்கள், தேவன் தானே நம்மை சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கிறார். God is the one who gives you prosperity. செழிப்பை அருளுகிறவர் தேவன் மட்டும் தானே நமக்கு. And there's a reason why in the Old Testament that God gives the elder two portions, a double portion of the blessing. அது இல்லாம பழைய ஏற்பாட்டிலே மூத்த பையனுக்கு 2 புத்திர சுதந்திரம் கிடைக்கும். He gets a double share. அவனுக்கு 2 ஷேர் கிடைக்கும், மூத்தவனுக்கு எப்பொழுதுமே பாகத்துல. Because always, not only in those days, even today, the eldest person takes on the family responsibilities after the father. அந்த காலத்துல மட்டும் இல்லாம இந்த காலத்திலயும் சரி, மூத்தவருக்கு தான் ரொம்ப பொறுப்பு வருது, குடும்பத்தை நடத்துற பொறுப்பு. So that is why he gets a double share. ஆகவே தான் அவருக்கு
அவருக்கு 2 பங்கு கிடைக்கும். Because he has more responsibility. ஏன்னா அவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறதுனாலே தான். See, when God wants to bless you with abundance, when God wants to bless you with prosperity, I told you there's a purpose behind everything that God does for us. நான் சொன்னேன் அல்லவா, தேவன் ஒரு சம்பூர்ணத்தையும் பரிபூர்ணத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறதுனாலே தான் கொடுக்கிறார். Understand, God doesn't bless you so that you can get all you can all you get and sit tight on your can. தேவன் ஒரு சம்பூர்ணத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பரிபூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கிறார்னா எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டி அது பதுக்கி உட்கார்ந்துக்கிறதுக்காக. No, abundance, overflowing, there's a purpose why God wants you to have it. தேவனுடைய சம்பூர்ணம் நிறைவு எதுக்காக நமக்கு அளிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது செய்யறதுக்கு திட்டம் இருக்கிறது. And here what we see, that Isaac despised the grace of God and the blessings of God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாவானவன் தேவனுடைய கிருபையை பொறுப்பில்லாம அது உதறி தள்ளினான். He was careless about what God had to offer him. தேவன் கொடுக்கிறதை அவன் வேண்டாம் என்று உதறினவன். He was indifferent towards the blessings of God and prosperity. தேவனை கொடுக்கிற ஆசீர்வாதத்திலும் செழிப்பிலும் கவலையற்றவனாக இருந்தான். He did not care, he did not worry about it, about what God had to give him and offer him. தேவன் கொடுக்கிற காரியத்தையும் ஆசீர்வாதத்திலும் ஒரு பொறுப்பில்லாம அக்கறை இல்லாம தெரிஞ்சவன். That is why he sold his birthright even. He didn't understand the value of it. He sold it just for a bowl of soup. அவன் பாருங்க, புத்திர சுவிகாரத்தையே வித்துட்டான் ஒரு கஞ்சிக்காக. That means all the blessings that belong to him and the double share of property belong to him, he gave it away just for a bowl of soup. அப்படினா எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெட்டத்தனியா வருகிற மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு கூல் கஞ்சிக்காக கொடுத்துட்டான். That gives you a picture of his careless attitude towards the blessing of God. அது என்னத்தை காமிக்குது நமக்கு? அவனுடைய எவ்வளவு அக்கறை இல்லாம தேவனுடைய காரியத்தை அவன் உதாரித்து two portions of the double portion of his property he gave it away just for a bowl of soup. ஒரு சின்ன பாத்திரம் கஞ்சிக்காக அவன் ரெட்டத்தனியா கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனானே. So that tells you how careless he was and how he did not care about the blessings of God and value it. அவன் செஞ்ச காரியமே காமிக்குது தேவனுடைய காரியத்துல எவ்வளவு அக்கறையா இருக்கான் தேவனுடைய ஆசீர்வாதத்திலேனே. That is why he is called a profane person, a godless person. ஆகவே தான் அவனை தேவனற்றவன், அவன் கெட்டு போன பொல்லாதவன் சொல்ற வார்த்தையில தான் சீர்கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now I tell you, there are many people just like him today in the Christian world. இன்னைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஏசாவை போல அநேகர் இருக்கிறார்கள். God's will is prosperity and abundance. தேவனுடைய சித்தம் என்பது சம்பூர்ணமும் செழிப்பும் என்று இருந்தாலும், but just like Isaac, there are many people who don't want this blessing, who reject this blessing and who speak against the blessing of prosperity. இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுக்க சம்பூர்ணம் பரிபூர்ணம் செழிப்பை வேண்டாம் உதறி தள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். They neglect the grace of God. They are careless about the grace of God and the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தேவன் அருளுகிற கிருபையையும் வேணான்னு தள்ளுறவங்க இருக்கிறாங்க. அத பத்தி அக்கறைப்படாதவங்க. Just like him, many Christian people today, fail to accept God's offer. தேவன் கொடுக்கிற காரியத்தை அருளுகிறதை விட்டு விடுகிறார்கள். God says, my desire, my will, my plan and my purpose is that you have abundance and overflowing. தேவன் சொல்கிறார், என்னுடைய விருப்பம், என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம் உங்களுக்கு என்று இருப்பதெல்லாம் சம்பூரணம் என்று சொல்கிறார். But these people, you know what they are saying? இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? Well, prosperity is of the devil. இல்ல, செழிப்பு பிசாசுது. Prosperity will ruin, it will destroy. செழிப்பு வந்து உங்களை கெடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். They are not even concerned about the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அக்கறை இல்ல. When they are blessed with prosperity, they don't appreciate what God has given them. தேவன் அவர்களுக்கு ஒரு செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்தா அதுக்கு ஒரு பெரிய நன்றி அறிதல் கிடையாது. So even today there are many people just like him who are careless. இன்னைக்கும் ஏசாயை போல அக்கறையற்றவர்கள் தேவனுடைய காரியத்திலே இருக்கிறார்களே. And as you read the story of Esau, ஏசாவின் வரலாற்றை தொடர்ந்து படிப்போம் என்றால், the one thing why God rejected him is because of this. என்ன ஒரு காரணத்தால் தேவன் ஏசாயை வெறுத்தார் தெரியுங்களா? Because he failed to appreciate God's offer of grace and blessings of abundance towards him. தேவனுடைய கிருபையையும் அவர் கொடுக்கிற சம்பூர்ணத்தையும் நிராகரித்ததுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. See, God had something wonderful to offer him. He was not worthy of a blessing, but God was offering prosperity and abundance to him. ஏசா வந்து தகுதி இல்லாதவன், அங்க தேவன் வராரு, அவனுக்கு அருளுகிறார், கிருபை அருளுகிறார்,
அருமையான காரியங்களை கொடுக்கிறார். But he failed to accept it. He rejected that. ஆனாலோ அதை பொருட்படுத்தாமல் அது வேணா நிராகரித்தான். He was careless about the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே அக்கறை இல்லாதவனாய் இருந்தான். That is why it says that later when he wanted it, he couldn't get it. ஆகவே தான் பிற்பாடு சொல்கிறது, பிற்பாடு அவன் தேடியும் அதை அடைய முடியாமல் போயிட்டான். See, this is the right principle. இதுதான் சரியான ஒரு விதிமுறை. Somebody talks against prosperity. ஒருத்தர் யாராவது செழிப்புக்கு விரோதமா பேசிட்டு, all you have to do is take away everything that they have. அப்படி பேசுறவங்கள கண்டா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி கொள்ளணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு புரியும், விளங்கும். That is exactly what happened to him. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் ஆச்சு பாருங்க இவனுக்கு. God blessed him with a double share. He was the elder. He got a double share of everything. ரெண்டு ஷேர் கிடைச்சிட்டு அது வேணான்னு உதறி தள்ளினான். But he was careless about that. அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாம போனான். He did not appreciate God. Thank God. And அதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லல, ரொம்ப நன்றி ஆண்டவர்னு கூட சொல்லல. he just lost it. அதை தொலைத்து போட்டான். Then later on he realized that he cannot survive without money. அப்புறம் தான் கண்டுபிடிச்சான் இந்த ஆசீர்வாதம் பணம் இல்லாம வாழ முடியாதுன்னு. It was too late. அது லேட் ஆயிடுச்சு. The Bible says, it was too late for him. He couldn't get that blessing. ரொம்ப தாமதமாய் விட்டது, அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போயிற்று. So I believe that this is the only reason why God preferred Jacob over Isaac. இந்த ஒரு காரணத்தினால் தான் தேவன் முன்கூட்டியே யாக்கோபை சிநேகித்தார், because Isaac was careless concerning what God had to offer him. தேவன் கொடுக்கிற காரியத்திலே ஏசா அலட்சியம் பண்ணினான். God wanted to bless him, God wanted to prosper him, but he was careless. தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினார், செழிப்பை ஆக்க விரும்பினார், அவனோ அது உதறி தள்ளினான். That is exactly what we read in Ephesians 5:17. அதுதான் எபேசியர் 5:17 கண்டோம். Do not be vague, do not be thoughtless. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து எண்ணமில்லாமல் இருக்காதீங்க. Thoughtless means there are many people who don't care about what God has for them in their lives. தேவன் தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்காங்க. I told you many people are born in the Christian church, in the Christian family. அநேக கிறிஸ்தவ குடும்பத்திலயும் கிறிஸ்தவ வீட்லயும் பிறந்திருக்காங்க. They have big Bibles. அவங்களுக்கு பெரிய வேதாகமும் இருக்கிறது. Go to church regularly. வாரந்தோறும் சபைக்கு போறாங்க. Go to all the fasting prayers regularly. எல்லா fasting prayerக்கும் அட்டெண்ட் பண்றாங்க. But the thing is they don't know what God has to offer them. அவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் என்று அறியல பாருங்க. They don't know what God has accomplished for them through the cross. சிலுவையின் மூலமாக என்னெல்லாம் தங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார் என்று கூட அறியாமல் they are ignorant about the will, the plan and the purpose of God in their lives. தங்களுடைய வாழ்விலே தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு, நோக்கம் என்ன வச்சிருக்காரு, அது அறியறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. Even today there are many people like that. அப்படி அநேக கிறிஸ்தவங்க இன்னைக்கு தான் இருக்காங்க. They just careless, they just live and die as good Christian people, that's all. தேவனை குறித்து அக்கறை இல்ல, அவர் என்ன சொல்ல வராருன்னு அப்படியே கிறிஸ்தவனா வாழ்ந்து கிறிஸ்தவனா செத்து போறது. They never take time to see what God has to offer them through his word. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன அருள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல பாருங்க. I tell you my friend, go to the word. நான் சொல்கிறேன் நண்பர்களே, நாம் வேதத்துக்கு சென்று பார்ப்போம். Read the Bible. வேதத்தை படிப்போம். The Bible is God's will. தேவனுடைய சித்தத்தை விளக்குகிறது தான் வேதாகமம். In that you will come to see what God has to offer you in this life. இதிலே நாம் கண்டுபிடிக்கலாம் நம்முடைய ஜீவனுக்கு என்று தேவன் என்னெல்லாம் அருள் இருக்கிறார் என்று. So don't be thoughtless and careless about these things. ஆகவே இந்த காரியங்களை குறித்து எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டாம். We don't deserve such blessings. சில ஆசீர்வாதத்தை நாம் தகுதி இல்லாதவர்கள் தான் பெறுவோம். We are not worthy of such blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் தான் இருக்கிறோம். But because of his great love, mercy and compassion, God offers these blessings to you and me. தேவனுடைய இரக்கமோ கிருபையோ நம்மை நிறுத்துகிறது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற. That is what is called the grace of God, unmerited favor. அதுதான் சொல்லுகிறது வேதம், தேவனுடைய கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கிறது தான் கிருபை. God, we don't deserve it, but God offers it to you and me. நமக்கு தகுதி இல்லதான், ஆனா தேவன் கொடுக்கிறார், அதுதான் கிருபை. That is what Hebrews 12 says. அதுதான் எபிரேயர் 12 Don't despise the grace of God. தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும். That means don't consider what God has to offer you lightly, my friend. தேவன் கொடுக்கிற காரியத்தை ஏதோ தானோ நடத்திட்டு போக கூடாது நண்பர்களே. It's a serious matter. அது ரொம்ப முக்கியமான காரியம். Every believer, we got to know what God has to offer for us, and we need to take that. தேவன் என்ன கொடுக்கிறார் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும், அதை நாம் பெறவும் வேண்டும். Turn with me to Genesis chapter 32. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
We read about Isaac and I showed you his character. ஏசாவை பத்தி சொன்னேன், அவனுடைய குணாதிசயத்தை சொன்னேன். Now we will read about Jacob and you will see why God preferred Jacob over Isaac. ஏன் யாக்கோபை தேவன் ஏசாவை காட்டிலும் விரும்பினார்ன்றதுக்கு அதிக காரணத்தை பார்ப்போம். Genesis 32. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். Verse 24 to 28. 24 ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது Then பாருங்க. Jacob was left alone and a man wrestled with him until the breaking of the day. 24 to 28. Genesis 32. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, And now when he saw that it did not prevail against him, he touched the socket of his hip there, and the socket of Jacob's hip was out of joint there, and he wrestled with him. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. And he said, "Let me go, for the day breaks." But he said, "I will not let you go unless you bless me." 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். I'll just stay with verse 26. You can read up till verse 28 at home. 26 வரைக்கும் 26 வரைக்கும் நான் நிறுத்தினேன். நீங்க வீட்டுக்கு போய் தொடர்ந்து படிச்சு பாருங்க. But he said, "Let me go, for the day breaks." And he said, "I will not let you go unless you bless me." அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விடேன் என்றான். Here we see that Jacob wrestling with a person. இங்க பாருங்க, யாக்கோபு ஒருத்தரோட தனித்து போராடி கொண்டிருக்கிறான். Gets a hold of this person. இந்த வந்த ஒரு ஆளை புடிச்சுக்கினான். This person is wrestling with him and saying, "Leave me," and try to break free, but he's got a hold of him tight. ஒரு ராத்திரியில ஒருத்தர் வந்தாரு. அவனை இவன் யாக்கோபு புடிச்சுக்கின்னு நல்ல உடவே இல்ல, உடன்றாரு, உட மாட்டேங்கிறான். Just listen to verse 26. 26ல பாருங்க. And so that man is saying, "Let me go, it's daybreak." அவர் சொல்றாரு பாருங்க, நான் போகட்டும், பொழுது விடிஞ்சிச்சு, நீ விடுப்பான்றாரு. And he said, "I will not let you go until you bless me." அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விடேன் He என்றார். says, "I will not let you go until you bless me. I don't care whether day breaks or day does not break. I'm not bothered about அவன் that." சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உன்னை விட மாட்டேன், பொழுது விடிஞ்சா என்ன, அது போனா என்னன்றான். See, this was the great, I'm just taking one incident and showing you. இது ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அநேக காரியங்கள் இருக்கின்றன. This was the greatest difference between Isaac and Jacob. இதுதானே யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் உள்ள வித்தியாசம். Yes, Jacob was a cunning person, he was a cheater, he was a deceiver. ஆம், யாக்கோபு பொல்லாதவன், ஏமாத்துக்காரன், எத்தன் தான். He cheated his brother, he deceived the father. அண்ணனையும் ஏமாத்தினா அப்பாவையும் ஏமாத்திட்டு All போனான். that is true about him. அவனை குறித்து இதெல்லாம் உண்மைதான். But still God loves him and prefers him more than ஆனாலும் Isaac. தேவன் ஏசாயை காட்டிலும் இன்னும் நேசிச்சாரு Now, யாக்கோபை. I need to also give a word of caution here. நீங்க ஒரு காரியம் வார்த்தையை உங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்க விரும்புகிறேன். Because some people will read the story and misunderstand it. இந்த மாதிரியான கதையை படிச்சிட்டு சில விசுவாசிங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. And you will go out and tell people that I have taught you this. இத நான் சொல்லி கொடுத்தேன்னு போறோம், நீங்க போய் சொல்லிடலாம் வெளியில. Because some people immediately, when they read the story, this is the idea they get. So we need to be cunning, we need to be shrewd, we need to cheat, we need to deceive. Then only we can prosper, then only God will love us. என்ன சில பேர் சொல்லிடுவாங்க, யாக்கோபை போல நாம எத்தனாவும் பொல்லாதவனாவும் ஏமாத்துக்காரனாவும் இருந்தானா தேவன் ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு வந்துரும்ன்னுவாங்க. Because there are many people in the church who will do these things sometimes. ஏனென்றால் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சபையில இருக்கிற சில விசுவாசிங்க செய்றாங்க வெளியில. There are many Jacobs who are cunning, who will cheat, who will deceive just to prosper in the business and everything. சில யாக்கோபுங்க இருப்பாங்க, உங்களை பிசினஸ்ல ஏமாத்துறவங்க இருப்பாங்க பாருங்க. யாக்கோபை போல ஏமாத்தி நல்ல வஞ்சிக்கிறவங்க. I'm not talking about the world, my friend. I am talking about the church. உலகத்தை பத்தி பேசல, சபையில சொல்றேன் நான், கிறிஸ்தவ உலகத்திலே. Personally, I know so many people like that. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில கிறிஸ்தவ உலகத்துல அநேகரை எனக்கு தெரியும். So you should not get a wrong idea or a wrong picture. ஆகவே இதுல இருந்து தவறான படத்தை நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது. The point is this. காரியம் இதுதான். See, God sees things differently. தேவன் காரியத்தை வித்தியாசமா பார்க்கிறாரு. Yes, he was a cheater, he was cunning, he was a deceiver. ஆம், அவன் பொல்லாதவன், ஏமாத்துக்காரன், வஞ்சிக்கிறவன். But the thing is, you read the end of the life. ஆனால் வாழ்வின் முடிவை நம்ம பார்க்க வேண்டும். You'll see, even though he was cunning, he was a cheater, he was a deceiver. ஏமாத்துக்காரன்,
ரொம்ப கன்னிங்கா இருந்தவனா இருந்தாலும், because God had called him and chosen him even before he could be conceived in the mother's womb, அவன் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே தேவன் அவனை தெரிந்து கொண்டதினாலே, over the period of time God was able to work on this man. இந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு காலகட்டத்திலே தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். God was able to change him and transform him. தேவன் அவனை மாற்றி மறுரூபமாக்குகிறார் உள்ளே. You read the end of his character and you see how God changed him and transformed him. யாக்கோபுடைய வாழ்வின் முடிவை பாருங்க, எந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கிறான். So the point is not that you should cheat, steal, and deceive people and come up. ஆகவே மாற்றாத குணத்தை வச்சுன்னு இப்படி வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம், எத்தனம் பண்ணலாம் என்று யோசிக்க The கூடாது. point is this: காரியம் இதுதான். Jacob never settled for the second best. He always wanted God's best. யாக்கோபு தேவனிடத்திலிருந்து எந்த இரண்டாம் தரம் சிறந்ததை அவன் விரும்பவில்லை. எப்பொழுதுமே தேவனுடைய சிறந்ததை தான் விரும்பி புடிச்சுக்கிட்டான். Can you imagine that? அது யோசிச்சு பார்க்க You முடியல. and me will look at Isaac and say he's a better person. நாம பாத்துறோம், ஏசாவை பார்த்து சரியா நல்லவன்றோம். But God says, Jacob I love. ஆனா யாக்கோபை நான் நேசித்தேன் என்று தேவன் சொல்கிறார். Why God loves him? ஏன் அவனை சிநேகித்தார்? I believe this is the only thing why God loved him more and preferred him more than Isaac. ஏசாயை காட்டிலும் ஏன் யாக்கோபுக்கு பிடிச்சிருக்கு தேவனுக்கு என்றால் இந்த ஒரு விஷயத்திலே தான். Because Jacob desired God's best in his life. யாக்கோபு தேவனுடைய சிறந்தது வேண்டும் என்று விரும்பினவன். He was not willing to settle for anything less, my friend. அத தவிர வேற எதுக்கும் ஒத்து போக மாட்டேன்ட்டான். That is why he was trying to prosper by being cunning and cheating and deceiving all that. ஆகவே தான் முதல்ல அவன் பார்க்கலாம், அவன் வஞ்சிக்கிறவனா திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஏதோ முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். But God was able to change him, work on him. ஆனாலும் தேவன் அவன் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பித்தார். But the main thing is this: he decided God's best. He decided whatever God wanted to offer him. ஆனா கடைசில பாருங்க, அவனுக்கு என்ன வேண்டும் இருந்தது? அவன் தேவனுடைய சிறந்தது தான் பிடிக்க வேண்டும் என்று. He will never settle for anything less. அதை தவிர வேற எதுவும் வேண்டாம்னு தான். That is why God preferred him over Esau. ஆகவே தான் ஏசாவை காட்டிலும் யாக்கோபை பிடித்தார். That is what exactly you will read there in verse 26. அதுதான் 26ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். I will not leave you until you bless me. அவன் சொன்னா பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளியே உம்மை போக விடேன். He says, I will not leave you until you bless me. நீர் ஆசீர்வதித்தால் ஒளியே உங்களை விட மாட்டேன். I am not going to settle for anything less than what God has to offer me. தேவன் எனக்கு கொடுக்கிறதை தவிர வேற எதுலயுமே நான் சரின்னு இருக்க மாட்டேன். And God promised that the blessings of Abraham will come upon him. அப்போ அவன் தேவன் அவனுக்கு ஆசீர்வதித்தார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வரட்டும் என்று. And Jacob now looks to God. இப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறான் யாக்கோபு. And he wants to prosper. தேவன் இப்போ அவனை ஆசீர்வதிக்கிறார். And he wants the blessings of Abraham to come upon him. அவன் மேல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று இருந்தாலும் எதிர்பார்த்தான். And literally he prays that the blessings of Abraham come upon him. அவன் ஜெபிக்கிறான் பாருங்க, எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் மேல வர வேண்டும் என்று. Because God promised him, I will bless you and the blessings of Abraham will come upon you. ஏன்னா யாக்கோபுக்கும் தேவன் ஆசீர்வாதம் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அதுவும் உன் வாழ்வில் வரும் என்று. So he desired God's best. ஆகவே அவனும் தேவனுடைய சிறந்ததை விரும்பினான். He was not willing to settle for anything lesser. அதை தவிர வேற எதுக்கும் சரி என்று அவன் வாழ்க்கையை நடத்த. It's a very interesting story ரொம்ப சுவாரஸ்யமான that விஷயம். teaches you and me not to be careless about the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நாம் அலட்சியமா இருக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில. Don't live your Christian life in a careless manner, my friend. கிறிஸ்தவ வாழ்க்கையையும் நாம் அக்கறை இல்லாதவர்களாக இருக்க கூடாது, வாழக்கூடாது. Don't just be, a church going person or a Sunday Christian. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவராக சபைக்கு சென்று வருகிறவர்களாகவும் இருக்க கூடாது. Take time to read God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நேரத்தை எடுக்க வேண்டும் நாம். Ask the Holy Spirit to open up your eyes of understanding. பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபிக்க வேண்டும், நம்ம மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று. May you get a revelation of what God has to offer you. தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு அருள வேண்டும் என்று கேட்க வேண்டும். May you see how much God wants to bless you in life. அப்போ நீங்க கண்டறிவீர்கள் தேவன் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை. And make a choice to desire for God's best and don't settle for anything less, my friend. தீர்மானியுங்கள், தேவனுடைய சிறந்தது தான் எனக்கு வேண்டும், வேறு எது வேண்டாம். Don't just be satisfied with the condition that you are in today. இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை நடத்துகிற சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியம் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். You ask people, how are you, brother? ஒருத்தர் கேளுங்க, எப்படி இருக்கீங்க பிரதர்? How's life, brother? எப்படி இருக்குது உன் வாழ்க்கைனா? ஏதோ வண்டி ஓடுதுங்க.
இப்படியே தான் ஓடும் 100 வருஷம். They are careless about what God has to offer them and give them. தேவன் கொடுக்கிற காரியத்துல ஒரு அக்கறை இல்ல பாரு. Do you know, my friend, what God has to offer you? உங்களுக்கு தெரியுமா தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதை? I know what God has to offer me. எனக்கு தெரியும் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் கொடுக்கிறதுக்கு என்று. And I have determined. நான் தீர்மானித்தேன். I have made a choice. நான் ஒரு உறுதியாய் இருக்கிறேன். That I will not settle for anything less except what God has to offer me. தேவன் எனக்கு கொடுக்கிறது சிறந்ததை தவிர வேற எதுவும் வேண்டாம்ன்றேன். God's best. தேவனுடைய சிறந்தது தான் எனக்கு. That is what I desire for me, my family, my child, and even for church. எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் விரும்புகிறேன். This is what I desire for every one of you. உங்கள் அனைவருக்கும் நான் அதை தான் விரும்புகிறேனும் கூட. And for everyone who will watch on television also. டெலிவிஷன்ல பார்க்கிற உங்களுக்கும் நான் சொல்கிறேன். Desire God's best, my friend. தேவனுடைய சிறந்ததை நாடுங்கள். Don't settle for anything less than வேற that. எதுவும் அதை விட கீழ எதுவும் சரின்னு இருக்காதீங்க. That is why God preferred Jacob over Isaac. அதுக்காக தானே தேவன் யாக்கோபை சிநேகித்தார். Because Jacob always desired what God had to offer. தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை வாஞ்சித்தான் யாக்கோபு. I tell you, God loves such a person. அந்த மாதிரி நபரை தேவன் நேசிக்கிறார் பாருங்கள். He has His will and plan is prosperity, abundance and overflowing. பாருங்கள் அவர் சித்தம் நோக்கம் கொண்டு வைத்திருக்கிறார் வரிந்தோடுதல் நிறைந்தோடுதல் சம்பூரணத்தை. And when you want God's best in your life, தேவனுடைய சிறந்ததை நீங்கள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது, when you want His abundance and His prosperity and His fullness in your life, அவருடைய செழிப்பு அவருடைய நிறைவு வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, God loves such a person. அந்த மாதிரி நபரை பார்த்தோனே தேவன் நேசிக்கிறார். God delights in such a person. அந்த மாதிரி நபரிலே பிரியம் கொள்ளுகிறார். Because He wants God's best in his life. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சிறந்ததை வாஞ்சிக்கிறதுனால. God sees him and God blesses him and God prospers him. தேவன் பார்த்தார் விரும்பினார் அவனை ஆசீர்வதிக்கிறார். You go down and read just turn with me to Genesis chapter 32. We'll read verse 13 to 15. 13 அதே அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாப்போம். 13 to 15. So he lodged there that same night and took what came to his hand as a present for Isaac his brother. 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமானமாக. He's taking a present for his brother. ஏசாவுக்கு வெகுமானம் எடுத்துட்டு போறான். Because he thought his brother was angry, so he's returning back to his hometown. He was afraid that his brother might kill him because he cheated him in the beginning. அவன் சகோதரனுக்கு இப்ப gift எடுத்துட்டு போறான். ஏன்னா அவங்க சகோதரனை இப்ப மீட் பண்ண போறான், எதிர்கொண்டு வரானே. அவனை ஏமாத்தி அவங்க அப்பா எல்லாம் ஏமாத்தி தானே வந்தான், ஓடி வந்தான். ஆகவே பயந்துகிட்டு இப்ப கிஃப்ட் எடுத்துட்டு போறான். So now he wants to find favor and please him there. இப்ப ஏசாவை அவனுக்கு காக்கா பிடிக்கணும்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போறான். That's the right word. So he is taking a present. இங்க gift வெகுமானம் எடுத்துட்டு போறான், வெகுமதி. So what is he taking? Verse 14. 200 female goats and 20 male goats and 200 ewes and 20 rams. எடுத்துட்டு போறான் பாருங்க. 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் 30 milk camels with their coals and 40 cows and 10 buffaloes, 20 female donkeys and 10 foals. பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோரிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. இதெல்லாம் present தான், gift. இதெல்லாம் வெகுமதியா சும்மா இலவசமா கொடுக்கறான். 200 female goats. 200 ஆட்டு. If he's giving 200 as a gift means, then just imagine how many hundreds he has, how many thousands he has. 200 வெள்ளாடுகள் பால் கொடுக்கிற வெள்ளாட கொடுக்கறானா அவங்கிட்ட எவ்வளவு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கணும். Surely the blessing of Abraham came upon him. மெய்யாகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் மேல வந்திருக்குதுன்னு அர்த்தம். Just like Abraham, he also was blessed with abundance and overflowing. ஆபிரகாமை போல இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாயிருக்கிறான்.
Because he desired God's best in his life. ஏனென்றால் தன் வாழ்க்கையிலே தேவனுடைய சிறந்ததை அவன் விரும்பினதினாலே Never settled for anything less. அதை தவிர வேற எதுலயும் சரி நில்லி அவன். That is what Paul is talking about. அதுதான் பவுல் சொல்கிறாரே. That the blessing of Abraham might come upon the Gentiles in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வரும்படி. Are you in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? Paul saying the blessings of Abraham must come upon you and me. பவுல் சொல்கிறார் அப்படியானால் உங்கள் மேலும் என் மேலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும் என்று. That is God's will, God's desire for us, my அதுதான் friend. தேவனுடைய சித்தமும் நமக்கு இருக்கிற விருப்பமும் கூட. So don't be careless concerning the blessings of God. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்க கூடாது. Don't be like Esau, careless and indifferent towards the blessing of God. ஏசாவை போல தேவனுடைய ஆசீர்வாதத்திலே அலட்சியமா இருக்க கூடாது நாம். But rather be like Jacob. யாக்கோபை போல Desire what God wants for you in your life. தேவன் சிறந்ததை வைத்திருக்கிறாரே அது விரும்பினவர்களாய் இருக்க வேண்டும். God wants you to have prosperity. Say yes, God, thank you for that. தேவன் உங்களுக்கு செழிப்பு வேணும்ன்றாரா? ஆம் தேவனே எனக்கு வேணும்னு சொல்லணும். Say thank you God for prosperity. செழிப்புக்காக நன்றி ஆண்டவரே. Thank you God for abundance and overflowing. சம்பூர்ணம் நிறைவுக்காக நன்றி ஆண்டவரே. Say yes God, I want to have the best that you offer me. ஆம் ஆண்டவரே நீர் கொடுக்கிற சிறந்தது தான் எனக்கு வேணும்னு சொல்லணும். I will not settle for anything less. அதை தவிர வேற எதுலயும் நான் ஓகே சொல்ல மாட்டேன் ஆண்டவரே சொல்லணும். Don't be like the other person. இதெல்லாம் வேண்டாம் brother. பணம்லாம் வேண்டாம். இயேசு ஒண்டி போதும். God says you are a godless person, profane தேவன் person. சொல்கிறார் தேவனிட்ட சீர்கெட்டவன். So don't be like that. அப்படி இருக்க கூடாது. Be like Jacob. யாக்கோபை போல. Not in the cunningness and cheating, not like that. அவன் செஞ்ச சீட்டிங் அந்த மாதிரி இல்ல. No, he desired in God's best. மாறின பிறகு அவர் இருந்த அந்த ஆசீர்வாதத்திலே விரும்பினவர்களா. God helped him. தேவன் அவனை உதவி God செய்தார். changed him, transformed him, மாற்றினார், மறுரூபமாக்கினார். made him a wonderful person, அவனை ஒரு அருமையான நபராக நிறுத்தினாரே. blessed him with abundance. சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதித்தாரே. Amen. ஆமென். That is what God wants for you and me, my friend. அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று As இருக்கிறவர். parents, பெற்றோர்களாக desire நாம் the best. அதை நாம் சிறந்ததை வேண்டும் என்று வாஞ்சிக்க God's வேண்டும். best. தேவனுடைய சிறந்ததை. Teach your children also to always desire God's best. தேவனுடைய சிறந்ததை வேண்டும் என்று பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. Don't put restrictions and limitations upon them. பிள்ளைங்க மேல ஒரு எல்லையை வைக்காதீங்க. We have a big God. பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். Well, time is up. Shall we all stand? எழுந்து நிற்போம். I have done my part. நான் என்னுடைய பகுதியை செய்து விட்டேன் உங்ககிட்ட. Choice is yours. உங்களது தான் தீர்மானம் இப்பொழுது. You decide whether you want God's best or you are going to settle for anything lesser than that. தேவனுடைய சிறந்தது வேணுமா இல்லனா கீழ இருக்கதே போதும்னு இருக்கீங்களா நீங்க தீர்மானிக்கணும். But I have decided. ஆனா நான் தீர்மானிச்சிட்டேன். I want God's best. என்னுடைய வாழ்விலே தேவனுடைய சிறந்தது தான் வேண்டும் என்று. Amen. ஆமென். Because God knows what is good for me. ஏன்னா தேவனுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன நல்லதுன்னு. He will not do things that will ruin my life and destroy my life. என்னுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்க செய்யற காரியத்தை அவர் விரும்புறது. He wants me to be well in life. வாழ்விலே நான் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் So choose what God has to offer you, my ஆகவே friend. தேவன் கொடுக்கிறதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். Thank Him for His wonderful plan and purpose. அவர் வைத்திருக்கிற திட்டம் நோக்கத்துக்காக நன்றி சொல்லுங்கள். I mean, He is not a taker, He is a giver. அவர் எடுக்கிறவர் அல்ல, பிடுங்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர்.